என் முதலாளி அம்மாவோட கட்டளையை நிறைவேற்றுறது. அப்ப சரி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நானும் வேணுமா? இருமா, அழாத. என் முதலாளி அம்மாவோட பேச்ச கேட்கலன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன கட்டளை இட்டு இருக்காங்கன்னா நான் உன்னை சித்தார்த், நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் இவங்க மட்டும்தான். ஆனா எங்களுக்கு உங்களை பத்தின உண்மை தெரியும்ல, அதனால நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்யறத நாங்க விரும்பல சித்தார்த். ஒருவேளை நாளைக்கே உங்களுக்கு உங்களை பத்தின உண்மை தெரிய வரும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, எப்பவும் தம் மனைவியை கண் கலங்காம காப்பாத்துறவன் மட்டும்தான் ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியும் சித்தார்த். நீங்க நல்ல மனுஷனா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடடடடா, மறுபடியும் கெடுத்துட்டியா சீமா? கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ ஃபிளாப் பண்ணிட்ட. பெண்ணே மனமோசை கே ரோகிணி, என் கூட வாமா. இல்லக்கா, எல்லா தடவையும் அடம் பிடிச்சு எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியாது. அக்கா, நான் ஒரு விஷயத்த சொன்னா நிச்சயமா அதுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்க ரோகிணி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அட சீமா, சீமா, கோவத்தை தூக்கி ஓரம் போடு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவளும் உன்ன மாதிரி புத்திசாலியா இருந்திருந்தா அப்புறம் ப்ராப்ளமே இருந்திருக்காது. அத விடு, நீ உன்னோட முடிவை சொல்லு. நெய்யா இல்ல பாலா?
எனக்கு சாமி விளக்கு ஏத்துறதுக்கு கீ தேவையில்லை. அட சீமா, நீ என்ன இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட? நீ அந்த தாய்க்கு விளக்கேத்த மாட்டியா? அந்த தாய் கோவப்படுவாங்க சீமா. அவங்களோட கோவத்தை உன்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஜெய் துர்கா தேவி. Hundred days guaranteed. Hey guys. Hi, Ramya. Hi. என்ன அவங்க இந்த உலகத்துக்கே தாயா இருக்காங்க. அதனால நிச்சயமா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் என் குழந்தைங்களை பட்டினி போட்டு அவங்களுக்கு விளக்கு ஏத்துனேன்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சரியா சொன்னீங்கக்கா. நம்ம விளக்கேத்த வேண்டாம். சின்னத்தை எனக்கு சாமிக்கு பவியக்கா ப்ளீஸ், நீங்க சஞ்சனாக்கும் அஞ்சலிக்கும் கிச்சன்ல இருந்து கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாங்களே. அழக்கூடாதுமா. குருஜி, இவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. நீங்க இவருக்கு உதவி செய்யுங்க. குருஜியை பத்தி தெரியும்ல? அப்புறம் பார்த்துட்டு இருக்க, விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்போ இவர்தான் உனக்கு துணை. இவர்தான் உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாரு. என்ன பிரேம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் ஒரு விஷயம், பெரியவங்களோட காலத்தொட்டு கும்பிடுறதுனால எந்த நஷ்டமும் இல்ல, நன்மை தான் உண்டாகும். நன்மை உண்டாகட்டும். உண்மையான குரு நான் இல்ல, இவர்தான். நான் இவருடைய சீடர். தப்பா நினைக்காத பிரேம். மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உன்னோட பார்வை ஒன்னு பலகீனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னோட புத்திசாலித்தனத்தை நீ இழந்திருக்கணும். டாக்குமெண்ட் பேப்பர்ஸ படிக்காமலே சைன் பண்ணி தப்பு பண்ணது நீதானே? நீ இப்படி கோவத்தை காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ சொன்ன அந்த சேலஞ்சை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்.
நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. பரவாயில்லையே பிரேம், நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. நீ எடுத்த முடிவை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நீ என்ன சவாலை ஏத்துக்க போறங்கிற விஷயத்த உனக்கு நான் நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான நல்ல நாள். நாளைக்கு இவர் கூட சேர்ந்து நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம்னு இருக்கேன். மக்களை முட்டாளாக்க போற வேலை. உனக்கு தெரியுமா பிரேம், ஒரு வேலை இது நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் காசு மழை பொழிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் உன்கிட்ட இருந்து நான் பறிச்ச சொத்துக்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாமலே போயிடும். அது எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். சரி, இதெல்லாம் விடு. நாளைக்கு ராத்திரி நீ இந்த இடத்துக்கு வந்தாகணும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணுங்கிறத நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். என்னோட கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒருவேளை நான் கொடுத்த சவாலை நீ ஏத்துக்கிட்டு அதுல வெற்றி அடைஞ்சிட்டனா அப்புறம் நீ தொலைச்ச எல்லா சொத்துக்களுமே உனக்கு திரும்ப கிடைச்சிரும். ஒருவேளை நீ இந்த சவாலை எதிர்கொண்டு அதுல நீ வெற்றி அடையலனா அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லு பிரேம். ஏன்னா இப்ப நீ என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பின் வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன். இப்ப என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பணம், ப்ராப்பர்ட்டி, வீடு எதுவுமே இல்லை. ஆனா என்கிட்ட பரத்வாஜ் குடும்பத்தோட கௌரவம் இருக்கு. என் குடும்பம் என்னை நல்லபடியா வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கலங்கம் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா ராஜ்வீர், என் அம்மா சின்ன வயசுலயே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 விஷயங்கள் உடைக்கிறதுக்குன்னே இருக்கும். ஒன்னு மூச்சு, இன்னொன்னு வாக்கு. மூச்சு நின்று போச்சுன்னா ஒரே அடியா செத்து போயிடுவான். ஆனா வாக்கு தவறிட்டா தினம் தினம் சாவான். அதனால என்ன நடந்தாலும் சரி, நான் கொடுத்த வாக்கை காப்பாத்தியே தீருவேன். ஒருவேளை அந்த வாக்கை என்னோட எதிரிக்கு கொடுத்தாலும் சரி, நீ என்ன தாராளமா நம்பலாம். நான் பின்வாங்க மாட்டேன். பிரேம், உன்னோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு இங்கேயே இதே இடத்துல நாம சந்திக்கலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால உங்களுக்கு வேலை கேட்க முடியாம போயிடுச்சு. குழந்தைக்கு பாலை கேட்டு நீ ஒரு தாயோட கடமையை நிறைவேத்திட்ட. அப்புறம் அந்த தாயோட பொண்ணு இந்த வீட்டோட மருமகளோட கடமையை நிறைவேத்தாம பிளாப் ஆயிட்ட. உண்மையை சொல்லணும்னா இத பார்த்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் உன் கூட இந்த வீட்ல எவ்வளவு நாள் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா என்ன, இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒரு ரொட்டி துண்டு கூட சாப்பிடாம இருந்துருவாங்க. ஆனா அந்த தாய்க்கு நெய்ல விளக்கேத்தாம இருக்கவே மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் இப்ப நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை நீ அதுக்கு சம்மதிச்சிட்டா உனக்கு அந்த நெய் டப்பா கிடைச்சிடும். நீ பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. உன்னோட ஃபேவரட் பாட்டு எதுவா இருந்தாலும் சரி, அத பாடிக்கிட்டே இந்த தெரு பூரா ஒரு தெரு முனையில இருந்து இன்னொரு தெரு முனை வரைக்கும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு மார்ச் பண்ணிக்கிட்டே பாடிக்கிட்டு இந்த தெரு பூரா போகணும்.
மனோ, இதெல்லாம் என்ன விளையாட்டு? இது உங்களுக்கு விளையாட்டு மாதிரி தெரியுதா? பாருங்க, நான் சிரிக்கிறேனா? இல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப சீரியஸான டைப். நீ என்ன பண்ணிட்டு இருக்க மனோ? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சீமா அந்த மாதிரி செஞ்சா எல்லாரும் சிரிப்பாங்க. நீ என்ன பாத்துட்டு இருக்க? எஸ்ஸா இல்ல நோவா? தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெயஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெயஹிந்த். பண்ண வேண்டாம் என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சொல்லுக ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் ஜெயஹிந்த். இவ பரத்வாஜ் குடும்பத்தோட மருமக சீமா தானே? இவளுக்கு என்னாச்சு? இவளுக்கு மண்டையில அடிபட்டு இருந்துச்சு, அதனால மூளைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா என்ன? இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு ரோட்ல எதுக்கு நடக்க போறா? அந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு நிலைமைய யாருக்குமே கொடுக்க கூடாது. உங்க எல்லார்கிட்டயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. சீமா கூட நாங்க இருக்கோம், நாங்க அவளை பாத்துக்கிறோம். போலாம் வாங்க. போதும் சீமா, நெல்லு. ஆனா அந்த தாய் பத்தி எனக்கு தெரியாது. பொழுதுபோக்கு பரீட்சையில நீ பாஸ் பண்ணிட்ட. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஸ் ஆயிட்டா பரிசும் கிடைக்கணும்ல. ஆரியன், இப்ப நீ என்ன இப்படி நின்னுட்டு இருக்க? அட்டென்ஷன்ல நீ மடி பிச்சை கேட்டாதானே நான் உனக்கு பிச்சை போட முடியும். கேளு, உனக்கு ஒழுங்கா பிச்சை எடுக்க கூட தெரியாதா? ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா தாயே. நீங்க இன்னைக்கு இன்னொரு தடவை என்ன பலகீனம் ஆகிறதுக்கு விடல. இன்னொரு தடவை நீங்க எனக்கு சக்தியை கொடுத்திருக்கீங்கம்மா. எங்க பக்தியோட ஜோதி இப்ப உங்க முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஜெய் துர்கா தேவி. அம்மா தாயே, அக்கா வேணா உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த விளக்கேத்துறதுக்காக அவங்க எவ்வளவு அவமானப்பட்டாங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அக்கா பட்ட இந்த அவமானத்துக்கு நீங்க நியாயத்தை செஞ்சே ஆகணும். ஜெய் துர்கா தேவி.